அன்பார்ந்த தமிழக மக்கள் நலக் கட்சியின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில தினங்களாக வருகின்ற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற அந்த தேர்தலை முன்னிட்டு நாம் களமிறக்கும் வேட்பாளர்கள் இருக்கிறதான இடங்களில் அந்தந்த தொகுதியில் தேர்தல் பணி செய்வதற்கான பணிக்குழுவை நியமனம் செய்து வரும்படி இறைவன் நமக்கு ஒத்தாசை செய்தார். கடந்த 8ஆம் தேதி குவளைக்கண்ணியில் வைத்து வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் ஆகிய 2 தொகுதிகளுக்கும் பணிக்குழுவை நியமனம் செய்தோம். 10ஆம் தேதி சாத்தூர் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கான பணிக்குழுவை நாம் நியமித்து வந்தோம். 11ஆம் தேதி ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு ஆகிய 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழுக்களை நியமித்தோம். 12ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துண்டாமுத்தூர் மற்றும் சூலூர் ஆகிய 2 தொகுதிகளுக்கும் பணிக்குழுவை நியமித்தோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதியிலே நம்முடைய வேட்பாளர் களமிறங்குகிறார். அதற்கான பணிக்குழுவையும் அங்கே நாம் ஏற்பாடு செய்தோம். 13ஆம் தேதி தஞ்சாவூர் மற்றும் திருவாரூரில் மன்னார்குடி தொகுதி, இந்த பகுதிகளில் பணி செய்வதற்கான பணிக்குழு நியமனம் செய்யப்பட்டது. அதே நாள் இரவிலே திருச்சி லால்குடி தொகுதியில் நாம் தேர்தலுக்கான பணிக்குழுவை நாம் ஏற்பாடு செய்தோம். ஆகவே இந்த சுற்றுப்பயண இந்த நாட்களில் நம்முடைய மக்கள் மிகவும் ஆர்வமாக வருகின்ற தேர்தலை எதிர்நோக்குவதற்கு மிகுந்த சிரத்தையுடன் இருப்பதை பார்க்க முடிந்தது. மிக மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து குறைந்தபட்சம் 12 தொகுதிகளிலே நாம் இந்த தேர்தலில் பங்கெடுக்க இருக்கின்றோம். இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறதான வேட்பாளர்களுக்கு செலவுகளை சரிக்கட்டும் விதமாக ஒரு 100 தேர்தல் அந்த நிதிக்கான ஸ்லிப் பிரிண்ட் பண்ணி அந்தந்த மாவட்ட செயலருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதிலே நீங்கள் தேர்தல் நிதியை கலெக்ட் பண்ணலாம். அதை கலெக்ட் பண்ணுகிற பணம் முழுவதும் தேர்தலுக்காக வேட்பாளர் பெயரில் திறக்கப்படுகின்ற வங்கி கணக்கிலே அது உள்ளே கொண்டு வந்து அதிலிருந்து தான் எடுத்து செலவு செய்யவும் வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். இந்த தேர்தல் காலங்களில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு தேர்தல் பணி செய்கிறதான அந்த காலத்தில் அடிக்கடி தேர்தல் அலுவலரிடத்திலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகையினால் அந்த பணியை மாத்திரம் செய்வதற்கு, கணக்கு வழக்குகளை ஒப்புவித்து அதை பெறுவதற்கான அந்த பணிகளை மாத்திரம் செய்வதற்கு ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர்கள் ஒருவரை அதற்கென்றே நியமித்து விட வேண்டும். அதை இப்பொழுதே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேட்பாளர்களாக நிற்கின்றவர்களுக்கு அரசு சார்பான எவ்விதமான பணங்களும் கட்ட வேண்டிய அந்த நிலுவை என்பது இருக்கக்கூடாது. வீட்டு வரியோ, தண்ணீர் வரியோ அல்லது தொழில் வரியோ, எப்படிப்பட்ட அந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய பண வகைகளில் எவ்விதமான நிலுவையும் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கான சான்றிதழ்களை நகராட்சி அலுவலகத்தில் அல்லது பஞ்சாயத்து அலுவலகத்தில் பெற வேண்டியது மிக அவசியமாகும். அனைவருக்குமான குடிமை சான்று நீங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக பட்டியலினத்தை சேர்ந்ததான மக்கள் போட்டியிடுகிறதான தனி தொகுதிகளிலே நிற்கின்றவர்கள் கட்டாயம் உங்களுடைய ஜாதி சான்று, குடிமை சான்று என்பது கண்டிப்பாக காணப்பட வேண்டும். அதை நீங்கள் இப்பொழுதே தயார் செய்து கொள்ள வேண்டாம். 10 பேர் ஒரு தொகுதியிலே வேட்பாளரை முன்மொழிவதற்கான மக்கள் இருக்க வேண்டாம். ஒரு வேட்பாளரை முன்மொழிய அந்த தொகுதியை சார்ந்த 10 பேர், அவருடைய பெயர்கள் அனைத்தும் அந்த தொகுதியில் இருக்கிற அந்த வேட்பாளர் பட்டியலிலே, வாக்காளர் பட்டியலிலே அது காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட 10 நபர்களை நீங்கள் முதலாவதாகவே அவருடைய சான்றிதழ்களை எல்லாம் சரிபார்த்து ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சின்னம் ஒதுக்கப்பட்ட உடனே தேர்தல் பணியை செய்ய வேணும். அதற்கான ஆயத்தத்தை எப்பொழுதுமே நீங்கள் கொண்டிருக்க வேணும். வேட்பாளருடைய பெயரிலேயே அந்த வேட்பாளர் போட்டியிடுகின்ற அந்த தொகுதிக்குட்பட்ட இடத்தில் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் உங்கள் பெயரில் ஒரு கணக்கு ஒன்று துவங்கப்பட வேணும். எப்படிப்பட்ட பணமும் அதற்குள் வந்து அதிலிருந்து தான் எடுத்து செலவழிக்க வேண்டும் என்கிற முறையை நீங்கள் கடைபிடித்து கொள்ள வேணும்.
ஆகவே வருகின்ற இந்த தேர்தலை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து குறைந்தபட்சம் 12 தொகுதிகளிலே நம்முடைய வேட்பாளர்கள் நின்று கூடுதலான வாக்குகளை பெறுவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அவ்வப்பொழுது தேர்தல் சம்பந்தமான காரியங்கள் இந்த விதமான காணொலியின் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எவ்விதமான சந்தேகம் இருப்பினும் பொதுச் செயலாளரை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நம்பரிலே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த காணொலியில் நிச்சயமாக தேர்தலுக்கென்று கட்சிக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் எந்த கணக்கில் நீங்கள் உங்களுடைய பணங்களை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து நான் தெரிவிப்பேன். நேரடியாக கரத்திலே நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கட்சியினுடைய கணக்கு இருக்கிறது. அந்த கட்சியினுடைய கணக்கில் தான் நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி தருவது நல்லது. அங்கிருந்து தேர்தல் செலவினங்கள் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அடுத்த காணொலியிலே வங்கி கணக்கு மற்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். ஆகவே இந்த நாட்களில் தேர்தலை சந்திப்பதற்கு இப்பொழுதிருந்தே நம்முடைய கான்செப்ட் நோட், நம்முடைய கட்சி எதற்காக துவங்கப்பட்டது, நம்முடைய கட்சியினுடைய நோக்கம் என்ன, நாம் செல்லுகின்ற பாதை எப்படிப்பட்டது என்பதை குறித்த அந்த கான்செப்ட் நோட், இறை அன்பு, நேர்மையான வாழ்வு, வளமான நாடு என்கிற அந்த கான்செப்ட் நோட் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கோட்பாடு நிறைந்த அந்த பிரதிகளை நீங்கள் போதுகிற இடத்துல, விசுவாச மக்களிடத்தில் நீங்கள் கொடுத்து இந்த கட்சியினுடைய நோக்கத்தை குறித்து எடுத்து சொல்லி இப்பொழுதிருந்தே நாம் தேர்தல் பணிகளை செய்ய உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களில் நாங்கள் உங்களையெல்லாம் சந்தித்தது மிகுந்த சந்தோஷம். அந்த சமயத்தில் நீங்கள் பாராட்டின அனைத்து அன்பிற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.